2026 ஜூலை மாதத்துக்கான மாத பலன்களை தற்சமயம் பார்ப்போம். அடுத்து கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் மிக சிறந்த பலன்களை அடையக்கூடிய நல்ல மாதமாக இது இருக்க போகுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சிறப்பு, அபரிதமான ஆதாயம், லாபம் அப்படிங்கிற தன்மையை நோக்கி இந்த மாதம் வருது. உங்களுடைய 5ஆம் அதிபதி 11க்கு வருது. அதிர்ஷ்டமான ஒரு சூழலை உண்டாக்க போகிறது. தொழில் செய்வர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார்கள். ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு சில நேரங்களில் தடைபடும். பணவரவு ஒரு பக்கம் வந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் இருக்கும். பணவரவு ஏன் தடைபடும் கேட்டிங்கன்னா, 2ல் இருக்கக்கூடிய கேது சில நேரங்களில் குடும்பத்தில் சச்சரவுகள், பணவரவுக்கு தடை, எதிர்பார்த்தது மாதிரி பணவரவு இல்லாமல் கொஞ்சம் பணவரவு வந்தாலுமே கொஞ்சம் கம்மியாக போச்சு அப்படிங்கிற திருப்திகரற்ற சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுத்தும். ஆனாலும் பணவரவு உங்களுக்கு உண்டு. தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் நீங்கள் செயல்படுறதுக்கான காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் ரீதியான கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகி போவார்கள். நீங்களும் தனியாக தொழில் செய்யறதுக்கான அமைப்புகளை ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கோர்ட்டு வில்லங்க விவகாரங்களை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். கட்டாயம் நல்ல பலன்கள் ஏற்படும். இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே சனி செவ்வாய் சேர்க்கை இருந்த காலகட்டத்தில், அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் இருந்த ஒரு சச்சரவு மனக்குழப்பங்கள் எல்லாம் குறைஞ்சு இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த மனக்குழப்பம், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே மாறிப்போய் தற்சமயம் உங்களுடைய எதிரிகள் வீழ்ச்சி அடைவார்கள். உங்களுக்கு கடன் தொல்லைகள் குறையும். உங்களுடைய எதிரிகள் வீழ்ச்சி, கடன் தொல்லைகள் குறையும் போது உங்கள் லாபம், தொழில் அபரிதமான லாபம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிதாக தொழில் முனைவோர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த நல்ல காலகட்டத்தை, இந்த மாதத்தை பயன்படுத்தி தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தை அடைகிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு நிலையாக இருப்பார்கள். எனவே அந்த தொழில் ரீதியாக ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய மாதமாக இது இருக்குது. இதுபோக அரசு ஊழியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் வீண் செலவுகள் ஏற்படலாம். உங்கள் கணவரால் மனைவியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சில செலவுகள் ஏற்படலாம். உங்களுடைய தாயாரின் உடல்நிலை சற்று பாதிப்பு ஏற்பட்டு திரும்பவும் தேரக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். மற்ற நிலைகளில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திராதி பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் விசேஷமான நற்பலன்களை அடையிறதுக்கு எல்லா சந்தர்ப்பமும் இருக்குது. ஏன்னா அந்த நட்சத்திராதிபதியை குரு பார்க்கறது அற்புதமான பலன்களை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல சுபர்கள், குரு, சுக்கிரன், புதன் இந்த மாதிரியான சுபர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த காலகட்டமாக இருக்கனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சுப நிகழ்ச்சிகளின் காரணமாகவும் வீண் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்து செய்கிறது நல்லது. மற்றபடி வரவுகள் அற்புதமாக இருக்கும். உழைப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய முயற்சியினால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களும் நன்றாகவே இருக்கும். ஏற்கனவே ஏதாவது பொருள் வரவுக்காக நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்ல முறையில் உங்களுக்கு கிடைக்கும். இதுபோக உங்களுக்கு சூரியனுடைய செயல்பாடுகளும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல வருவாய் உண்டு. ஆடி மாதமாக இருந்தாலும் கூட நல்ல வருவாய் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் வீக்னஸ்ன்னு சொன்னோம்னா வாகனங்களால் செலவுகள், தொல்லைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு நெருங்கிய உறவினர்களால் வீண் செலவுகள், சில தர்ம சங்கடமான சூழல்கள் ஏற்பட்டு அது சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கோர்ட்டு வில்லங்க விவகாரங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நல்லாவே இருக்குது. தொழில் ரீதியாகவும் சூப்பர், இந்த மாதம் அற்புதமாக இருக்குது. உங்களுடைய மனதும் உடலும் ரொம்ப பிரமாதமாகவே வச்சிருக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்குது. உங்களுடைய மனசு நல்லா இருக்குது, உடம்பும் நல்ல திருப்திகரமாகவே இருக்குது. அப்புறம் என்ன, உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை இந்த மாதத்தில். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரால் வீண் சில செலவுகள், வாகனங்களால் செலவுகள், ஏதாவது பூமி, வீடு, வாகனங்களை வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலம் சிறு செலவுகள் வரும். மற்ற நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. பொதுப்படையாக பார்க்கும்போது உங்களுக்கு வெகுஜன தொடர்புள்ள தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல யோகமான காலகட்டமாக இருக்குது. சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான ஆரம்ப கட்ட அறிகுறி தெரியும். சிலருக்கு குழந்தை பிறப்பும் உண்டு. சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுபோக 9ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருந்து அதை குரு பார்வையில் இருக்கிற காரணத்தினால் சேத்திராடனம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய தலைமையிலே உங்களுடைய தயவினால் சில நல்ல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாமே உங்களுக்கு உண்டு. உங்களுடைய எதிரிகள் இந்த முறை வீழ்ச்சி அடைவார்கள். கோர்ட்டு வில்லங்க விவகாரத்தில் உங்களுக்கு சாதகமான உத்தரவுகள், சாதகமான முறையில் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது.
மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான மாதமாகவே இருக்குது. இது வரைக்கும் அஷ்டமச்சனினால் வரக்கூடிய பாதிப்புகள், மன உளைச்சல்கள் எல்லாமே நீங்கி 11 இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய அருளால் அற்புதமான மாசமா இருக்க போது நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வருவது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா பழனி முருகனையாவது தரிசித்தல் ரொம்ப நல்லது. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஜூலை மாதத்தில் 4, 5 தேதிகள் சந்திராஷ்டமாகும். அந்த தேதிகளில் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருப்பது ரொம்ப நல்லது. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.